இருந்தாலும் மாபெரும் புனிதமான என்ன ஊர்? இருமங்குடை. நம்ம சாப்பிட இலையை ஞாபகம் வச்சுக்கோ. உடனே இலை போட்டு வடை வைப்பாங்களே, அந்த மாதிரி இலவடை காத்தாலே தண்ணிக்கிற வடை. தவறா பேசக்கூடாது. ஆனால் இருந்தாலும் எதற்காக இந்த கூத்து விழா? எதற்கு இந்த கூத்து விழா? செத்துமான காரியம். அது எல்லாருக்கும் எங்கிட்ட மாதிரி பேசக்கூடாது. எல்லாருக்கிட்ட மாதிரி கதை கேட்கறீன்னு கேட்கறது இல்லையோ. ஆமா சரி சரி சொல்றா கதை. பொறுப்பா நடந்துக்கடா. சொல்ல மாட்டேங்க, தான் சொல்லுவேன். சரி போய் சொல்லிட்டு வா. குடிப்பியா கதை போடுற எழுறாப்பா. கதை கேட்டு உள்ள பூஜை முன்னு படுத்துட்டாங்க. அதாவது எதற்காக இந்த கூத்து விடா? எதுக்கு வந்துக்கிறேன்? இல்ல காலையில சும்மா கொடுப்பாங்களா காசு? சும்மா கொடுக்க மாட்டாங்க. என் பேர் என்ன? பேர் என்ன? செத்துட்டு பண்றேன். ஆமா சென்னகிருஷ்ணன் ஐயா அவர்கள் நீத்தார் இறுதி சடங்கு. அந்த இறுதி சடங்கை முன்னிட்டு இந்த கூத்துக்கலா மேடையிலே அடியேன் வேடமற்று வந்திருக்கிறேன். அது நாளையிலே இந்த சபைக்கு என்ன பேர்? ராஜசபை, தேவசபை. தேவசபை உங்களுக்கு மத்தியில மன்னர் சபை, இப்ப மக்கள் சபை. ஆன்றோர்கள் சான்றோர்கள் மாணவ மாணவிகள் இருந்திருக்கும் இந்த தெய்வ சபை அடியேன் வணக்கம். நான் யார் என்ற வணக்கம். நான் வந்ததையானால் என்னை எதிர்த்து பேசியது கிடையாது. ஆனா இன்றைய தினத்திலே நிறுத்துங்கள் என்று சொல்கிறாயே, நான் ஏதாவது தவறு செய்தேனா? ஐயா, ஒரு மந்திரி தவறு செய்தால் கேட்பது யார்? ஒரு ராஜா கேட்கலாம். ஒரு ராஜாவே தவறு செய்தால் மந்திரி கேட்கலாம், மக்களும் கேட்கலாம். யாரு வேணாலும் கேட்கலாம். கேட்கலாம் இல்லையா? தாராளமாக கேட்கலாம். அது ஒன்று குறையில்லை. குறை ஒன்று கிடையாது, கேட்கலாம். ஐயா, அப்பேறிப்பட்ட தவறை நான் என்ன செய்தேன்? ஐயா, தினசரி ராஜசபைக்கு வருமாறு அங்கு தேசாதிபதி குடைவள்ளல் கர்ணமகாராஜா வருகிறேன் என்று சொல்லிதான் உண்மை இந்த ராஜசபைக்கு வருவீங்க. ஆனால் இன்று அதுக்கு மாறாக அதிகம் பலம் வாய்ந்த கதிரவன் நீண்ட மைந்தன் சொன்னீங்களே. கதிரவன் மைந்தன் என்று நான் சொன்னேனா? ஆமா. என்னை பெற்றவனே மாதா, என்னை மன்னித்து விடு தாயே. என் வாய் தவறி அந்த வார்த்தை வந்து விட்டதம்மா. உனக்கு கொடுத்த அந்த வாக்காக தவறி விட்டேன் தாயே. என்னை மன்னித்து விடு மாதா. மந்திரியாரே, இருந்தாலும் வருவது வந்தார் வழியில் தங்காது என்று சொன்னார்கள். அதனுடைய விளக்கத்தை நான் போக போக கூறுகிறேன். ஆமா, போக போக கூறுகிறேன். இருந்தாலும் நான் யாரு, எந்த நாட்டை ஆண்டு வருகிறேன் அது தெரிய வேண்டும் அல்லவா?
என்றால் இங்கன்றியா? அது இல்லை. அங்க என்றால் அங்க இங்கயா? அது வார்த்தைகள். இருந்தாலும் நாடே அங்கு தேசம். எப்படி? அங்கு நாடு, அங்குஜம் என்று சொல்வார்கள். சரி. அதாவது சிவபெருமான் தவத்தை அழிக்க வேண்டும் என்று தேவர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி மன்மத கடவுளை ஏவி விடுகிறார்கள். ஆமா. எப்படி? அந்த தேவர்கள் எல்லாம் கூடி ஆமா அந்த அங்கு தேசத்தை நல்லாதான் ஞாபகம் எல்லாருக்கும் சொல்லிட்டு நீ அதனாலே அந்த மன்மத கடவுளை ஏவி விடுகிறார்கள். அந்த நேரத்தில் மன்மத யாரு? சிவபெருமானுக்கு மருகன் இல்லையா? மருகன் வருகிறார் என்று அவர் என்ன செய்கிறார்? சிவபெருமான் பின்புறமாக வந்திருக்கிறார். நேரம் வந்தால் நெற்றிகளால் எரிந்து விடுவான் என்று. ஆனா மன்மதன் என்ன செய்கிறார்? நேர போனாத நெத்திகள் எரிப்பார். பின்புறமாக போகிறார். அப்படி போனவுடனே சிவபெருமான் கண்ணை திறந்தார். மன்மதன் எரிந்து சாம்பலானார். அந்த மன்மதனை எரிக்கப்பட்ட இடம் தான் அங்கு. சரிங்க ஐயா. சுடுகாடா? சுடுகாட்டுக்கு என்ன ராஜா? சுடுகாட்டுக்கு ராஜா உணவு இருக்கிறாரா? டேய் முட்டாள், அந்த நாடு அப்பேற்பட்ட நாடு. சரி ஐயா. அந்த நாடு சொல்றீங்களே, அந்த நாடு யாரு கொடுத்தது? பூர்வீக நாடா? அது இருடா. அந்த அங்கு நாட்டை ஆண்டு வரக்கூடிய பேர் என்னன்னு கேட்கிறேன். கர்ணன், கர்ண மகாராஜன். அப்படி அந்த அங்கு நாட்டை ஆண்டு வரக்கூடிய கர்ண மகாராஜன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆனா இந்த நாட்டை ஆண்டு வருகிற போது, நான் வருகிற போது ஒரு ராஜசபையிலே எப்படி இருக்கணும்? இந்த கர்ண மகாராஜன் வந்ததையான 32 வகையான மேளதாளங்கள் என்னென்ன? ஆல்மணியம், சென்னமேளம், நாதசுராதி, வீணை, எக்காளை, இசைக்கருவிகள், எக்காளை, இடிமுரசு, தங்கா, பேரிகை, தூத்தாரி, தாரை, தப்பட்டை, பம்பை, உடுக்கை என்று சொல்லக்கூடிய 32 வகையான முழங்கை அந்த இசை என்பவனுக்கு இந்த கர்ண மகாராஜன் நான் விட்டிருக்கிற போது, என் நாட்டை ஆண்டு வருகிற போது கேட்கணும்னு நினைக்கிறேன். ஐயா கேள். இந்த நாடு நீங்க சொல்றீங்களா அங்கதேச நாடு? ஆமா. இந்த நாடு யாரு கொடுத்தது? உங்களுக்கு எதனால வந்தது? உங்க பாட்டி சமாளிச்சதா இல்ல உங்க மூதாவி சமாளிச்சதா? நல்லா கேளுங்க. அது கூட கேள்வி யார்கிட்ட கேக்குறாங்க பாரு. இந்த நாடு உன்னுடைய நாடா? ஆமா. இல்ல உன் தாய் தந்தை இல்ல மூதாதைகள் தாத்தா பாட்டி சம்பாரிச்சதா? இல்ல யாராவது கொடுத்த நாடா? இந்த நாட்டுக்கு நீ எப்படி ராஜாவான? எப்படி? நியாயமான கேள்விதான். அது கரெக்டா நம்ம கிட்ட தான் கேக்குறோம் பாருங்க. ஆனால் மந்திரி யாரு? இந்த நாடு எப்படி கிடைத்தது தெரியுமா? எப்படி? அத்திராபுரத்தை ஆண்டு வருகிறார்கள். சந்திரகுலத்திலே தோன்றியவர்கள் கௌரவர்கள், பாண்டவர்கள். கௌரவர்கள் 100 பேர், பாண்டவர்கள் 5 ராஜாக்கள். இருதலத்தாருக்கும் யாரு? பீஷ்மாச்சாரியா, கிருபாச்சாரியா, தோலாச்சாரியா, குருபுத்திரன் அஸ்வத்ராமன், அவர் தந்தை விதுரப்பெருமான் என்று சொல்லக்கூடிய அனைவர்களும் போர் பயிற்சிகளை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஏழையேற்றம், குதிரையேற்றம், பாட்போர், கதைப்போர், மட்போர், விற்போர் என்று சொல்லக்கூடிய பலவிதமான பயிற்சிகளை கற்றுக் கொடுக்கிறார்கள். இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குது, ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுடைய திறமையை நம்ம பார்க்கணும். என்ன செய்யறாங்க? ஆண்டு விழா வைக்கிறாங்க. எதற்காக? ஒரு குழந்தைக்கு நல்ல படிப்பு திறமை இருக்கும். எப்படி? ஒரு குழந்தைக்கு படிப்பு திறமை, ஒரு குழந்தைக்கு நல்லா கணக்கு நல்லா வரும், ஒரு குழந்தைக்கு சயின்ஸ் நல்லா வரும், இன்னொரு குழந்தைக்கு ஹிஸ்டரி வரும், இன்னொரு குழந்தை தமிழ் நல்லா படிக்கும் இல்லையா? சில குழந்தைக்கு பீடி குடிக்க திறமை. எந்த பசங்க படிக்கிற பசங்க செய்வாங்களா? படிக்கிற பிள்ளைங்க இல்ல, ஸ்கூல் போற பிள்ளைங்க. இல்லை நீ ஏதோ சாப்பிட்டு அந்த ஊர்ல வந்து ஏதோ நீ தானே கொடுத்தது? காசு நீ தான் கொடுத்த பப்புளுக்கு அதிகமா கொடுத்துருக்க. அதனாலதான் அப்படி அந்த குழந்தை, ஒரு குழந்தைகளுக்கு நல்ல நாட்டிய திறமை கண்டிப்பா இல்லையா? சில குழந்தைகளுக்கு தற்காப்பு திறமை, சில குழந்தை விளையாடக்கூடிய திறமை, எப்படியே விளையாடக்கூடிய பேச்சு திறமை இல்லையா? ஒரு குழந்தை வந்து 1005வது படிக்கிற ஒரு குழந்தை
திருக்குறள் எத்தனை? 1300 சில்லற. அதோட 340 சொல்லு. எத்தனைப்பா? திருக்குறள் எத்தனை? குருதுரா கரெக்டா திருக்குறள் எத்தனை? 1330 அதுக்கு மேல சில்லற வேற இருக்குதா? 1330 திருக்குறள். ஆமா. திருக்குறளை இயற்றியவர் யார்? யார்? திருவள்ளுவர் தாத்தா. டேய் குருதுரா டேய். திருவள்ளுவர். ஆமா. அதாவது 2 அடிதான், மேலே 4 இது, கீழே 3 இது, இல்லையா? எவ்வளவு அற்புதமான இந்த உலகமே எப்படி வாழ வேண்டும் என்று அற்புதமான ஒரு படைப்பு ஆமா. திருவள்ளுவர் இயற்றிய அந்த திருக்குறள். ஆமா. அது 5வது குழந்தை வந்து அந்த திருக்குறள் 1330 குறளை சொல்லுது. ஆமா. அப்ப எவ்வளவு திறமை இருக்கும். எவ்வளவு புத்தி இருக்குது. ஆமா. அதை போல கௌரவர்கள், ஆண்டவர்கள் இருவராலும் கல்வியை போதித்தார்கள். அவர்களுடைய திறமையை பரிசோதிக்க வேண்டும் என்று. கொஞ்சம் மைக் லைட்டா வச்சா நல்லா இருக்கும். சரி சரி சரி. அதனாலே என்ன செய்தார்கள்? அரங்கேற்றம் வைத்தார்கள். அவனி 56 நாட்டரசர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். மாபெரும் ராஜசபை, ஆன்றோர்கள், சான்றோர்கள், குரு பெரியோர்கள், மாணவ மாணவிகள், கல்வியிலே சிறந்தவர்கள் அனைத்தும் மாபெரும் குருமார்கள், குருகுலம், சந்திரகுலம், அனைத்து நாட்டு மன்னர்களும் அமைந்திருக்கும் அற்புதமான சபை. யானைப்படை, குதிரைப்படை, ஒட்டகப்படை, காலாட்படைகள் சூழ அந்த இடம் பார்க்கிறதுக்கு ஜகஜோதியாக இருக்கிறது. எங்க ஜகஜோதியாக இருக்கிறது. ஆமா. அந்த இடத்திலே கௌரவர்கள், பாண்டவர்கள் அவங்க திறமையை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே யாரு? கௌரவர்கள் சார்பிலே எடுத்தான் கதையை. அவன் சாதாரண மனிதன் கிடையாது. கதை போரிலே வல்லவன். யாரு? கதை போரிலே துரியோதன மகாராஜன். அவன் உண்மையிலே நல்லவன். கதை எடுத்து சுரட்டுகிறான். அனைவரும் பார்த்து அதிசயிக்கிறார்கள். அப்படி அதிசயிக்கிறார்கள். ஆமா. அதன் பிறகு பீமன் எழுந்தான், கதை எடுத்தான். துரியோதனை விட பீமன் பரவாயில்லைன்றாங்க. அப்படியே பீமனோட துரியோதன பரவாயில்ல, துரியோதனோட பீமன் பரவாயில்லைன்றாங்க. துரியோதனோட பீமன் பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவரவர்கள் திறமையை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் முக்கியமான வீரர்கள் யார்? ஐவராஜாக்களே. எடுத்தான் வில்லை, எடுத்து கொடுத்தான் அம்பை. 1க்கு 10, 10க்கு 100, 100க்கு 1000, 1000க்கு லட்சம், லட்சத்துக்கு கோடி, கோடிக்கு சங்கமம். அப்படி சரமரியா சரமரியா மானம் காணம் போகிறது. அதை பார்த்து எல்லாருமே அப்படி அதிசயிக்கிறார்கள். எல்லாம் மெய்சிலிருந்து என்ன செய்கிறார்கள்? சபா 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 என்று இந்த உலகினிலே ஐவராஜாக்கள் நடுப்பிறந்தோன் அர்ஜுனனை தவிர வில்லிலே தேர்ச்சி பெற்றவர்கள் யாருமே கிடையாது என்று புகழாரம் சுட்டுகிறார்கள். நான் அந்த சபையில் அமர்ந்திருக்கிறேன். உடனே நிறுத்துங்கள், என்னுடைய திறமையை பார்த்துவிட்டு அப்புறம் யாரு வில்லியை சென்றவர்கள் என்று கூறுங்கள் என்று எழுந்தேன். நான் என்ன செய்தேன்? எழுந்த உடனே பிள்ளை எடுத்து இடி மின்னல், இடி மின்னல், ஆலங்கட்டியெல்லாம் விடுது. பயங்கரமான மழை, வெள்ளம் ஓடுது. அதெல்லாம் மழையெல்லாம் பெஞ்சு அந்த வெள்ளம் எல்லாம் ஓடி நின்ன பின்னாடி எப்படி இருக்கும்? அமைதியா இருக்கும். அந்த மாதிரி இந்த கர்ண மகாராஜன் என்னுடைய வில் திறமையை பார்த்துள்ள எல்லாமே அமைதியாயிட்டாங்களே. ஓஹோ, அர்ஜுனனை விட இழிவாக இருக்குமா? என்ன காரணமாக இருக்கும்? அப்படியே ஒரு சில நொடிகள், அப்படி சில நொடிகள், ஒரு சுமார் 5 நொடிகள் கழித்து உடனே பயங்கரமான ஒரு ஆறுவாரம் வருகிறது. சபா 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 சபா. இந்த உலகில் மட்டுமல்ல, 7 14 உலகங்கள், எத்தனை உலகங்கள் இருக்கிறதோ அத்தனை உலகத்திலும் அர்ஜுனனை விட வில்லிலே தேர்ச்சி பெற்றவன் கர்ணன் 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 புகழாரம் சுட்டுகிறார்கள். எப்படிக்கும் எனக்கு பெருமையா இருக்கும், ஆனந்த சந்தோஷம் இருக்கிறேன். அந்த நேரத்தில் அங்கே எழுந்தார் யாரு? பீஷ்மர், கிருபாச்சாரியார், தோணாச்சாரியார், குருபுத்திரன் அஸ்வத்ராமன், குரு பெரியவர்கள். என்னை பார்த்து கேக்குறாங்க, நீ யார்? யார் நீ? கர்ணன். ஆமா. யார் உங்க அப்பா பேர்? என்ன? உமா பேர் என்ன? உமா பேர் தெரியுமா? தேரோட்டி மகனே. ஆமா, தேரோட்டி மகனே. நீ ஒரு தேரோட்டி மகன். அதிரதன் ரதையின் மைந்தனே. நீ பிறப்பறியாதவனே. நீ எப்படி பிறந்தனே உனக்கு தெரியாது. பிறப்பறியாதவன். உனக்கு தகுதி கிடையாது.
இதெல்லாம் ராஜாக்கள் ஆமா செய்யக்கூடிய அரங்கேற்றம். ஆமா உடனே அப்படியே தலையை உள்ளே போட்டு தலையை வணங்கி ஆமா ஆனந்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன். ஏய், என் மனம் குமருகிறது, ஆமா வேதனைப்படுகிறது. ஆமா என்னை பெற்றவள் யார் என்று தெரியாது, ஆமா என் பிறப்பு தெரியாது, ஆமா நான் எப்படி வளர்ந்தேன் என்று தெரியும். ஏய், ஆனால் அந்த நேரத்தில் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற போது ஆமா மாபெரும் ராஜசபையிலே அந்த நேரத்திலே ஆமா மழை போலே யாரு யார் எழுந்தார் ஒருவர். ஆமா எவர் நிறுத்துங்கள். நிறுத்துங்க ஐயா. அது யாரு? யார்? அவனி 55 நாட்டுக்கும் ஆமா தலைமையான நாடு அத்தினாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய அரவ கொடியோன். ஆமா யாரே? துரியோதன மகாராஜன். ஆமா எழுந்தார். எழுந்து நிறுத்துங்கள். ஐயா. ஏய் பீஷ்மா, ஆமா நீ எப்படி வந்த? எப்படி வாங்க நீ? ஏய் துரோணாச்சாரியாரே, ஆமா நீ எப்படி வந்த? நீ எப்படி வாங்க? கிருபாச்சாரியாரே, ஆமா நீ எப்படி வந்த? இருந்தேன். நீ அதெல்லாம் பேசக்கூடாது. ஆமா அப்படியே தப்பு அதெல்லாம் நீ பேசக்கூடாது. ஆமா நீ பிறந்ததே உனக்கு தெரியாது என்று சொன்ன உடனே ஆமா சந்திரகுலத்திலே தோன்றியவர்கள் ஏய், ஒரு ராஜாவின் மகனாக இருக்க வேண்டும். ஆமா அப்படி இருந்ததையானால் ஏய், ஒரு நாட்டுக்கு ராஜாவா இருந்தாதான் இந்த வில் அரங்கேற்றத்திலே கலந்து கொள்ள முடியும் ஆமா என்று சொன்ன உடனே துரியோதன மகாராஜன் ஆமா என்ன செய்தார்? என்ன செய்தார்? என்னை அண்ணா என்று அழைத்தார். அழைத்து அண்ணா, எழுதுங்க. ஒரு மாபெரும் வீரனை இழிவு செய்வதா ஆமா என்று எனக்கு ராஜ்ய உடையை கொடுத்த அந்த சபையிலே ஆஹா ராஜ்ய உடையை கொடுத்து ஆமா இந்த முடியும் கொடுத்து ஏய், அவர் கொடுக்கப்பட்ட நாடு என்ன? எந்த நாடு? அங்கு நாடு. ஆஹா அதுதான் உங்களுக்கு சொந்த நாடா? யார் கொடுத்தது? கர்ண துரியோதன மகாராஜா கொடுத்தது உங்களுக்கு. கர்ண மகாராஜா இல்லைங்க. அதாவது துரியோதன மகாராஜன் கொடுக்கப்பட்டது இந்த கர்ண மகாராஜனுக்கு அங்கு என்னும் நாடு. ஆமா இந்த முடி இந்த உடை எல்லாமே துரியோதன மகாராஜன். ஆமா அப்படி கொடுத்து இந்த அங்கு நாட்டை நான் பெருமையாக ஆண்டு வருகிறேனே. ஆமா அப்படி ஆண்டு வருகிற போது இந்த உலகத்தில் எனக்கு என்ன பேரு? என்ன உங்கள பெயர்? அது தெரியுமா? சொல்லுங்க. வா, வா, வா. இந்த அங்கு நாட்டை ஆண்டு வருகிற போது இந்த கர்ண மகாராஜன் எனக்கு என்ன பேரு? என்ன பெயர்? தர்மத்திலே சிறந்தவன், ஆமா. தர்ம தேவதனுடைய குழந்தை, ஆமா தானத்திலே சிறந்தவன், ஆமா. அகில உலகத்திலே ஆமா. கர்ணனை போல வாரி வாரி வழங்கக்கூடிய குடைவள்ளல் கர்ணன் கண்ணன் அவரை யாருமே கிடையாது ஆமா என்று எனக்கு பேரும் புகழும் கீர்த்தியும். ஆமா ஆனா பேர் எனக்கு என்ன பொருள் யாருது? யாரு தேவருது? நான் எங்கிருந்து கொடுக்கிறேன்? எங்கிருந்து? ராமா லட்சுமணா ஆஹா. என்று சொல்லக்கூடிய களஞ்சியத்திலிருந்து அளந்து போடுதல இருகரத்தால வாரி வணங்குகிறேன். ஆமா ஆனா அது குறைந்து விட்டால் ஏய், தனரேக படைத்த ஆமா துரியோதன மகாராஜன் அரவ கொடியோன் ஆமா அந்த கை அப்படியே வச்சா வளர்ந்து விடுகிறது. ஆமா ஆமா பொருள் எல்லாம் துரியோதனது, ஆமா பேரும் புகழும் எனக்கு. பேரெல்லாம் உங்களுக்கு. ஆமா அப்படி பெருமையாக இந்த அங்கு நாட்டை ஆண்டு வரக்கூடிய கேட்ட பொருள்தனை ஓட்டம் இல்லாமலே மாறி வழங்கக்கூடிய படைவள்ளல் கர்ண மகாராஜன் இந்த நேரத்திலே நான் வந்திருக்கிறேன். என்ன காரணம்? கௌரவர்கள் பாண்டவர்கள் விகற்பம் ஏற்பட்டு ஆமா சண்டை துவக்கமாகி சண்டை நடந்தேறி வருகிறது. ஆமா அப்படியே சண்டை ஏற்பட்டு வருகிறது. ஆமா அப்படி சண்டை நடந்து வந்தாலும் ஆ, ஆனால் ஆ, முதலாக அணியை வகுக்கிற போது அதிரதர், ஆ. மகரதர், மகரதர், அர்த்தரதர், ஆமா. சமரதர், ஆமா. பட்டவர்த்தனர், மகுடவர்த்தனர் ஆ. என்று சொல்லக்கூடிய யானைப்படை, குதிரைப்படை, ஒட்டகப்படை, காலாட்படை ஆமா. அணிகளை பிரித்து ஆமா. அந்த நேரத்திலே ஆ. வீட்டாச்சாரியாருக்கு ஏய், தலையிட்டு கொடுக்கிறார்கள். அந்த நேரத்திலே என்ன அடையாளம் தெரியாதவன் கண்ணன், ஆமா இவன் கடஜாதியிலே தோன்றியவன், ஆமா. என்னை கடைசடியில ஒதுக்கி வைத்தார். ஆஹா. எடுத்தேன் முறைவாளையா விடுமா? பார்க்கலாமா? ஆமா ஆ? பார்க்கலாமா? என் திறமையை பார்க்கிறாயா? பார்க்கலாயா? வா. ஆஹா ஏய், சொல்றது மட்டும் செய். ஆமா எப்படி? சொன்னது மட்டும் தான் நீ செய்யணும். சரி. ஆமா தலை வணங்கி ஆமா. நின்றேன். யாருக்காக? யாருக்காக? துரியோதன மகாராஜனுக்காக. அவருக்காக. ஆமா. ஆஹா உடனே ஆ. அதன் பிறகு ஆ, 10வது நாள் சண்டையிலே ஆமா முதல் சடாதி பட்டம் விட்டு ஒரு நாள் மட்டும் வெற்றியை கொடுத்து ஆமா 9 நாள் சண்டையிலே தோல்வி அடைந்து ஆமா 10வது நாள் சண்டையிலே ஏய், அர்ஜுனன் வில்லை எடுத்து ஆ. சிகண்டி என்று வானத்தை தொடுக்க ஆமா பீஷ்மருடைய அங்கமெல்லாம் ஆ. சல்லடை கண்ணை போல் ஆ. அம்புகளால் துளைக்கப்பட்டு ஆ. அம்பு படுக்கையில படுத்திருக்கிறார். ஆமா உயிர் ஏன்னா அவர் நினைச்சாதான் அவருக்கு மரணம், ஆமா இல்லைன்னா அவருக்கு மரணம் கிடையாது. கிடையாது. அதனாலே ஆ. அவர்களிடையே அங்கு சென்று ஆ. நான் அங்கே
விடுமரே உயிர் போகாமல் இருக்கிறது இந்த நிலைமை இருக்கிறாய் என்று நான் அவிடத்து சென்றவரை வணங்கி கேட்கிறேன். கர்ணா இங்க பார், பீஷ்மாச்சாரியார் கூறுகிறார், அம்புபடுக்கிலிருந்து கர்ணா நீ எப்படி பிறந்த, நீ யாரு, உன்னுடைய வரலாறு என்ன எனக்கு தெரியும். ஏன்னா இந்த துரியோதனுடைய படை சார்பில் இருக்கக்கூடியவன் பீஷ்மாச்சாரியார். எனக்கு பிறகு அதிக பலம் படைத்தவன், வெற்றி காணக்கூடிய ஒருவன் நீதான். அதனாலதான் உன்னை கடைசியில ஒதுக்கி வச்சேன் அப்படின்னு சொன்னார். உடனே அவர் பாதத்தை வணங்கி அந்த உண்மை அறிந்து நான் இருந்து கொண்டு வருகிறேன். இருந்தாலும் அதர்மமான சண்டைகள் இல்லையா, இருந்தாலும் 10 7 கதிரவன் உதயமானால் 17வது நாள் சண்டை. ஆனா என்னவென்று தெரியவில்லை. நம்ம தாமதம் செய்யக்கூடாது. என்னை யார் அழைத்திருப்பது?